அது என்ன ஒரு காலேஜ் தான் போல ஒரு பையன். ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருவீங்களா, நீங்க போட்டோ எடுத்து தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. ஓகே 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 ப்ரோ, ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க அது இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கே ஒரு வாய்ஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பேண்ட் நேம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு வாரம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் நான் அவ்வளவுதான், அடுத்த நியூஸ் மக்களே மறந்துடுவாங்க. அட நாதாரியில இதுக்குத்தாடா இப்படி கொப்பரிச்சு கொடுத்திருந்த ஏடா நாதாரி பையில, இதுக்குத்தானாடா நீங்க ஆடி வந்தீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களா? உங்க லட்சணம்லாம் எனக்கு அப்போ தெரிஞ்சோட நாங்க கோவிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கூறாங்களே உத்தமர் வர்றாரு செம்பருத்தி எல்லாரும் ஒழிக்க சொல்லணுமே அப்படின்ட்டு பெண்களை எல்லாம் இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி கொண்டு விட்டு போய் படுக்கைகளை பங்கு வச்சு கேட்டு இந்த மாதிரி வச்சு அரசியல் பண்றதுக்கு எப்படி சொல்றீங்களா? உன்னையெல்லாம் உன் கட்சியில சேர்த்து வச்சு நீங்களாம் விச்சுவல் வாரிசா? இதோட மாற்றம் இதுல பொம்பளையில வச்சு பேச விடுறது எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களுக்கு பாதுகாப்புல வச்சு அவன் ஒருத்தன் பேசுறான் ரோட்ல, நான் விஜயா இருந்தா தேவையேங்கிறான். அப்ப கூட கேக்குறேன், எப்ப நீ என்ன முதல்வர் போற ஆசையா இருக்குங்கிறேன். இல்ல நான் விஜயா இருந்தா எல்லா பெண்களும் வர்றாங்க, இல்ல விஜய்கிட்ட போறங்க, நான் விஜயா இருந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவோங்கிறான். இதை விட அசிங்கமாடா இருக்கு.